friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான ரெசிபி வீடியோ தான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். ராகி வந்து சேமியா வச்சு நான் வந்து இப்போ புட்டு செஞ்சிட்டு இருக்கேன். இது வந்து ரொம்பவே ஈஸியா வந்து செஞ்சிடலாம். இட்லி குண்டான்ல தண்ணி கொஞ்சம் சூடாகும்போது இது வந்து கொஞ்ச நேரம் தண்ணில வந்து ஊற வச்சுங்க. அதாவது இந்த சேமியா வந்து முழுகுற அளவுக்கு வந்து நீங்க தண்ணி வந்து ஊற வைக்கணும். ரொம்ப நேரம் ஊறிட கூடாது. இட்லி குண்டான்ல அந்த தண்ணி சூடாற அளவுக்கு அதாவது ஒரு 2 நிமிஷம் போல வந்து ஒரு சேமியா அந்த தண்ணில வந்து ஊறட்டும். அதுக்கு அப்புறம் இந்த மாதிரி இட்லி பாத்திரத்துல துணி வச்சு சேமியாவை வந்து அதுல வந்து உதிர்த்துன மாதிரி வச்சுட்டு ஒரு 5 ல இருந்து 10 நிமிஷம் வரைக்கும் வந்து விட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து சேமியா புட்டு வந்து சூப்பரா வந்து ரெடி ஆயிடும். மீடியம் ஃப்ளேமாக இருந்தாலும் ஓகே, இல்லை ஃபுல் ஃப்ளேம்லேயும் வைக்கலாம். ராகியில் வந்து நிறையவே நல்ல விஷயங்கள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஃபிங்கர் மில்லட் வந்து உடம்புக்கு வந்து அவ்வளோ நல்லது. நிறைய ப்ரோட்டீன்ஸ் எல்லாம் இதில் இருக்குது. பட் இது வந்து செய்ய தெரியாமல் நிறைய பேர் வந்து இதை அவாய்ட் பண்ணுறாங்க. பட் கண்டிப்பாக வந்து இது வாங்கி அட்லீஸ்ட் வீக்லி 2 or 3 டைம்ஸ் அது எடுத்துக்கோங்க. ஏன்னா அதிகமாக எடுத்துக்கிட்டாலும் இது வந்து ரொம்ப ஹீட், அதனால் அதிகமாகவும் சாப்பிடக்கூடாது. நீங்கள் வந்து இந்த மாதிரி புட்டு செய்யலாம், இல்லைனா இந்த மாதிரி வந்து உப்புமா வந்து செஞ்சு கொடுக்கலாம். உப்புமாலாம் பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் என்னமோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துட்டு அப்புறமா வந்து நீங்கள் கிண்டிக்கலாம், தாளிச்சு கிண்டிக்கலாம். ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா பட் நம்ம நார்மல் சேமியா மாதிரி இதை வந்து செய்ய முடியாது. நீங்கள் தனியாக இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கணும். அதை வச்சுட்டு தான் நீங்கள் புட்டு இல்லை இந்த மாதிரி உப்புமாலாம் நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். ரொம்பவே உடம்புக்கு நல்லது. இந்த நான் காட்டுற இந்த பிராண்டுன்னு இல்லை, நீங்கள் எந்த பிராண்ட் இருந்தாலும் அட்லீஸ்ட் வீக்லி 2 டைம்ஸ் வந்து ராகி வந்து உங்கள் லஞ்சு அந்த மாதிரி ஸ்நாக்ஸ் ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் செஞ்சு கொடுத்தீங்கன்னா பசங்களும் வந்து ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்க. இப்போ இந்த புட்டு வந்து நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம தேங்காய் பூவும் அப்புறம் சக்கரை போட்டு ஏலக்காய் தட்டி போட்டு நெய் ஊற்றி கொடுக்குறேன். ரொம்ப டேஸ்ட்டாக, பசங்களுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் கீப் சப்போர்ட்டிங். பாய்.